கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். எல்ரோய், நீர் என்னை காண்கிற தேவன், நீதானே என் இதயத்தில் வாழ்கின்ற தேவன். உம்மையெல்லாம் யாரை சார்ந்திடுவேன்? நீர் மாத்திரம் என்றும் என்னோடு வருபவரே. உம்மையெல்லாம் யாரை சார்ந்திடுவேன்? நீர் மாத்திரம் என்னோடு வருபவரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீர் என்னை காண்பவரே, உமக்கே ஆராதனை, ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீர் என்ற எல்ரோய், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே. என்னை விட்டு விலகிட நீ மனிதன் அல்ல. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே. என்னை விட்டு விலகிட நீ மனிதன் அல்லவே. தன் காரியங்கள் முடிந்ததும் மனித அன்போ மாறியதே. ஆனாலும் அன்போ மாறாததே. தன் காரியங்கள் முடிந்ததும் மனித அன்போ மாறியதே. ஆனாலும் அன்போ என்றும் மாறாததே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீர் என்னை காண்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீர் என்ற எல்ரோய். எபிரேயர் 9வது அதிகாரம் 27வது வசனம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். Let's turn our Bibles to Hebrews chapter 9 and verse 27. And as it is appointed unto men once to die, but after this the judgment, so Christ was once offered to bear the sins of many, and unto them that look for him shall he appear the second time without sin unto salvation. ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறது, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. It is appointed unto men once to die. After this the judgment. நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்கள் எல்லாம் தேவன் நமக்கு கிருபையாக கொடுக்கிற நாட்களிலே நாம் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது பலனை நம்முடைய மரணத்திற்கு பின்பாக தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். If we know that there is a day of judgment, there is going to be a judgment for all our works, then we will live our life very carefully in this world. அதை தான் நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 10வது அதிகாரம் 27வது வசனம், 26 சேர்ந்து வாசிக்கிறேன். Hebrews 10 verses 26 and 27. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். Hebrews 10:26 and 27. For if we sin willfully after that we have received the knowledge of the truth, there remaineth no more sacrifice for sins, but a certain fearful looking for of judgment and fiery indignation which shall devour the adversaries. இங்கேயும் பார்க்கிறோம், நாம் ஒரு முறை அறியாமல் செய்த பாவத்திற்காக இயேசுவினிடத்திலே வந்து நம்முடைய பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அறிந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்யும் பொழுது மறுபடியுமாக இயேசு
பலியிடப்பட போவதில்லை. அதனால் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம். நமக்கு நியாய தீர்ப்பு என்று இந்த உலகத்திலே ஒன்று உண்டு, வைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய மரணத்திற்கு பின்பாக. நாம் 2 விதமான நியாய தீர்ப்புகளை பார்க்கிறோம். இயேசுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. தட் இஸ் கால்ட் த ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் மரிக்கிறவர்களுக்கு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவதாக let us see the judgment seat of Christ. 2 Corinthians 5:10. இந்த வசனத்தை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 2 5s are 10. 2 Corinthians 5:10 it says, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். Here we will not be condemned to hell, but we will be rewarded according to our works done in the flesh. 2 Corinthians 5:10. For we must all appear before the judgment seat of Christ, that everyone may receive the things done in his body according to that he hath done, whether it be good or bad. இங்கே கிறிஸ்துவின் நியாயாசனம் என்று சொல்லும் பொழுது நாம் நரகத்திற்கு தப்பித்து கொண்டவர்களாக இருக்கலாம். ஏனென்றால் நம்ம பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ளே ஜீவிக்கிறபடினாலே நாம், ஆனாலும் நம்ம என்னதான் இயேசுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருக்குள்ளாக நம்ம வாழ்ந்தாலும் நாம் செய்கிற கிரியைகளுக்கு பலன் உண்டு. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவனாக காணப்படாதபடிக்கு என்று சொல்லி அவர் சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். பிகாஸ் we know that our works will be rewarded. இயேசு சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன். So when he comes for his church, the bride, he is going to come with the reward. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. இட்ஸ் கால்ட் த ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 11-12. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதின்மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். Revelation 20:11-12. And I saw a great white throne, and him that sat on it, from whose face the earth and the heaven fled away, and there was found no place for them. And I saw the dead, small and great, stand before God, and the books were opened, and another book was opened, which is the book of life. And the dead were judged out of those things which were written in the books according to their works. இங்கே பார்க்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் என்னென்ன கிரியைகளை செய்தார்கள் என்று சொல்லி அந்த கிரியைகளுக்கு தக்கதாக அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. 13, 14, 15 நான் வாசிக்கிறேன். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அந்த அக்கினி கடல் என்று சொல்லும் பொழுது இட் ரெஃபர்ஸ் டு ஹெல், நரகத்தை குறிக்கிறது. அங்கே இரவும் பகலும் மரணத்திற்கு பின்பாக சரீரம் மாத்திரமே அழியும், அந்த ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. அது இரவும் பகலும் வாதிக்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியாக கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் காணப்பட வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அதற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். வெள்ளை சிங்காசனத்திற்கு நியாய தீர்ப்புக்கு போகாதபடிக்கு ஆத்துமாக்களை நமக்கு அறிமுகமானவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக நாம் ஜெபித்து அவர்களை அக்கினிக்கு மீட்கும்படியாக நாம் ஜெபம் செய்வோம், கிரியை செய்வோம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்றையும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே அப்பா ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே உம்மை அறிந்து கொண்டவர்கள் ஆண்டவரே. எங்களுடைய
எங்களுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று நீர் சொல்லியிருக்கிறீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னுடைய பிதாவுடைய கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியாக தேவனுக்கேற்ற ஆண்டவரே அப்பா காரியங்களிலே நாங்கள் ஈடுபட்டு உடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக கிரியை செய்கிறவர்களாக காணப்பட உதவி செய்யும் ஆண்டவரே அப்பா. யாரும் அந்த வைட்ரோன் ஜட்ஜ்மெண்ட்டில் போய் உண்மை ஆண்டவரை சந்தித்து அதனால் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்கு அறிமுகமானவர்கள் உற்றாரோரெல்லாம் ரட்சிக்கும்படி நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளெஸ் யூ.